ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் நம்ம எக் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே வரும். பொதுவாக எப்பயுமே வீட்டில் செய்கிறதோட கடையில் உள்ளதான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த டேஸ்ட்டை நம்ம வீட்டிலையே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 முட்டை வேக வைக்கிறேன். ஸோ நம்ம எத்தனை வேணுமோ அது நம்ம செய்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 முட்டையில் தான் இன்றைக்கி அதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ முட்டையை உரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 முட்டையை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபோர்க் மட்டும் போதும். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவும் ஆயிடக்கூடாது. மாவாகாமல் இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கட் பண்ணி வரும். இது கூட மிளகும் ஜீரகம் சேர்த்து போகிறேன். நீங்கள் வெறும் மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹோம்மேடு, அதனால் நம்ம வீட்டில் நம்ம எப்படி சேர்த்துக்கலாமோ அதுமாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகு மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம எப்பயும் போல் மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் பார்த்திங்கன்னா மயனீஸ், லேடிஸ் சாய்ஸ்னு உள்ள பிராண்டு மயனீஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மிளகு ஜீரகத்திலே உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உப்பு போடாத மிளகுனாக்க நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப நீங்கள் போட வேணாம். இதை நல்லா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரெட்டில் வைக்க போகிறோம். இதை நீங்கள் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வச்சிடலாம். இன்னொரு ப்ரெட் எடுத்து இந்த ஓரம் உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வச்சு எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான எக் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இது நான் சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இது சைடில் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிளாக் காஃபி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உள்ளே இருக்கிற அந்த எக்கு நீங்கள் நிறையா உங்கள் பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உடனே நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.